நண்பர்களே வணக்கம். போத்தனூர் ரயில் பயனாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சுப்பிரமணியன். 23-26 தேதி அன்று 12வது கோரிக்கையாக கோவையிலிருந்து கரூருக்கு புதிய பாதை அமைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அதாவது தற்சமயம் கோவை, போத்தூர், செட்டிபாளையம் வரை ரயில் பாதை உள்ளன. செட்டிபாளையத்திலிருந்து பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில் வழியாக கரூருக்கு 122 கிலோமீட்டர் ரயில் பாதை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வைத்திருந்தோம். ஏன் இந்த பாதை அவசியம்? பல்லடம், காங்கேயம், வெள்ளக்கோவில் இந்த பகுதியில் அதிகமாக அரிசி ஆலைகள் உள்ளன, அரிசி உற்பத்தி செய்கின்றன. அதேபோல் தானியங்களை வைத்து சமையல் எண்ணெய் உற்பத்தி இங்கே செய்யப்படுகின்றது. அதிகமான எண்ணெய் ஆலைகள் உள்ளன. நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் போன்ற பல்வேறு சமையல் எண்ணெய்களை இங்கே உற்பத்தி செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே பல்லடம், காங்கேயத்தில் முட்டை உற்பத்தி அதிகமாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த பகுதியில, பல்லடம் பகுதியில அமைந்துள்ளன. அதாவது மாட்டுத் தீவனம், கோழி தீவனம், அது மட்டுமல்ல டாடா போன்ற பல்வேறு நிறுவனங்களின் தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் அமைந்துள்ளன. செட்டிபாளையத்தில் பன்னாட்டு நிறுவனங்களாகிய இந்துஸ்தான் யூனிலீவர், ஆம்வே, அமேசான், பிளிப்கார்ட் போன்ற மிகப்பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள் அவர்களுடைய சேமிப்பு கிடங்கை செட்டிபாளையம் பகுதியில் அமைத்துள்ளனர். இந்த அத்தனை வர்த்தகங்களும், விவசாய உற்பத்தியான பொருட்களும் சாலை மூலமாகவே நாம் இதை மற்ற ஊர்களுக்கு எடுத்துச் செல்கின்றோம். ரயில் பாதை இந்த பகுதியில் அமையும் பொழுது ரயில் மூலமாக இந்த சரக்குகளை நாம் வெளியூர்களுக்கு எடுத்து செல்வ சுலபமாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள், வியாபாரிகள், விவசாய பெருமக்கள் அவர்கள் ரயிலில் பயணிப்பதற்கும் சுலபமாக இருக்கும். இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் சிலர் நம்மை தொடர்பு கொண்டு எங்களது பகுதிக்கும் ரயில் சேவை தேவை, ஆகவே தாங்கள் இதை மேலெடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அந்த அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா திரு ஈஸ்வரசாமி அவரிடம் கலந்து ஆலோசித்த பிறகு அவரும் இது ஒரு நல்ல கோரிக்கை, ஆகவே தயவு செய்து இந்த கோரிக்கையை நீங்க முன்வைத்து இது சம்பந்தமாக பேச்சுவார்த்தை தொடருங்கள் என்று சொன்னார்கள். ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினராக உள்ள நான் இந்த கோரிக்கையை ஏற்கனவே வைத்துள்ளேன். இப்பொழுது நமது சங்கத்தின் சார்பாகவும் இந்த கோரிக்கையை வைத்துள்ளோம். ஆகவே ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்தினால் ரயில்வே நிர்வாகத்திற்கு நல்ல லாபம் கிடைக்கும், மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும், சாலையில் போக்குவரத்து நெரிசல் சற்று குறையும், இதனால் ஏற்படுகின்ற விபத்துகளும் குறையும். ஆக ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த காலை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.